இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே தொலைபேசி வாயிலாக பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் அதிமுக பாமகவை அழைக்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அரசில் நிச்சயம் பாமக பங்கு வகிக்கும் எனவும் அது எங்கள் உரிமை எனவும் தற்போது அன்புமணி பதிவிட்டிருக்கிறார். இந்த கருத்துக்களை எல்லாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது சார்? இல்ல, பொதுவாகவே அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்ட் போல போய் கொண்டிருக்கிறது. அது ஒரு தாட் ப்ராசஸ் மாதிரி எல்லா கட்சிகளுக்கும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சேர்ந்த வேலுச்சாமி கூட ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டு இருக்கிறார். இப்ப அதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு நீங்க காங்கிரஸ்ல அப்படி கேட்கறாங்களா அப்படின்னு கேட்டீங்களா? இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் போயிருக்கு. திருமாவளவன் கூட அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற பற்றி நிறைய பேசி இருக்கிறார். அதனால இது ஒரு தாட் ப்ராசஸ். அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ஃபுல் மெஜாரிட்டியோட வந்தால் கூட எங்களுக்கு ஒரு பங்கு கொடுங்க அப்படிங்கிறது. இந்த ப்ராசஸ தொடக்கி வச்ச பெருமை மோடி அவர்களை சார். 2014 இருந்து அவர் ஃபுல் மெஜாரிட்டியோட வந்தாலும் தேர்தலின் போது தங்களுடனேயே பயணித்த கட்சிகளுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் வழங்கினார். இப்ப அந்த மாடலை முன்னெடுத்து ஆந்திரால பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு 2/3 மெஜாரிட்டி, 2/3 பெரும்பான்மை பெற்றிருந்தும் கூட பிஜேபியை சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஜனசேனா கட்சியுடைய தலைவர் பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்திருக்கிறார். அப்படி செய்யாமலே கூட ஆட்சியை நடத்தியிருக்க முடியும். அந்த மோடி மாடலை அவங்க ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு முன்னால வரைக்கும் என்ன இருந்தது அப்படின்னா மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதாக இருந்தது. இப்போ அடுத்து ஒரு முற்போக்கான அம்சம் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு. இது என்ன அப்படின்னா மாநிலத்திலும் கூட்டாட்சி, மத்தியிலும் கூட்டாட்சி அப்படிங்கறத நோக்கி போயிட்டு இருக்கு. இது ஒரு தாட் ப்ராசஸ். இது எல்லா பக்கமுமே இருக்கு. ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள மட்டும் இல்ல. திருச்சி வேலுச்சாமி சொல்லி இருப்பது டிஎம்கே சைட்லயே அது போல குரல்கள் எழுந்து கொண்டு இருக்கின்றன. இது ஒரு தாட் ப்ராசஸ். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனா முறை இன்று பரவலாக எல்லா தரப்பிலிருந்தும் வந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ்.